எனக்கு நெருக்கமானவருடைய தனியுரிமைக்காக நான் இதை எடுத்தேன். நான் ஒரு டைவர்ஸில் ஒருத்தர் இப்படி சொல்லணும் என்னன்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணுன்றதுக்காக நான் இந்த முடிவை நான் எடுத்தேன். இன்னொரு பக்கம் என்னுடைய நெருக்கமானவர்கள்னு சொல்கிறாருல்ல, அவர் நெருக்கமானவர்கள் யாரை சொல்கிறாரு? அவங்க மனைவியை தான் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் டைவர்ஸ் ஆனதை டிக்ளேர் பண்ணணும் சார்? இவங்களும் அமைதியாக போயிருக்கலாம்ல. மக்கள் நடிகர்களுக்கு நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ட்விட்டரில் மட்டும் செய்தியை போட்டுட்டு விவாகரத்து வாங்கினவங்களா இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் எப்போ நீதிமன்றம் போனதை நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் யாருமே ஜெயம் ரவியை நெகட்டிவாக சொல்லவே இல்லை. சாஃப்டான மனுஷன் தான் சொல்கிறாங்க. சச் a cute couple. இல்லை, அது சிக்கலே அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய குற்றம் ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் லைஃபையும் ப்ரைவேட் லைஃபையும் ஒன்றா சேர்த்துருக்கிறாரு. அதுதான் தவறு. அது பிறகு திருமணம் ஆன பிறகு கேட்டால் அவங்க மாமியார் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவருடைய அத்தனை கால்ஷீட் கொடுக்கறது, கதை கேட்கறது, கதையை தீர்மானம் பண்ணுறது எல்லாமே கேட்டால் மாமியார். கணவன் மனைவிக்குள்ள இன்னும் கூட அந்த அம்மா ரவின்னு தான் போட்டுக்கிறாங்க, ஆர்த்தி. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் ஜெயம் ரவியோட அந்த விவாகரத்து பூர்த்தி ஆகலன்னு அர்த்தம். இவனும் என்ன செய்யறான்? பம்புறான் ரெண்டு இடத்துல. அங்கே ஒரு விவாகரத்து நிர்பந்தமாக்கப்படுது. வேற ஏதாவது தொடர்பு காரணமா? ஜெயம் ரவியை பற்றி யாரும் நெகட்டிவா சொல்லவில்லை, இந்த அம்மாவையும் யாரும் சொல்லவில்லை. நான் விசாரித்த வரையில சொல்றேன், ரெண்டு பேருக்குமே எந்த பாலியல் ரீதியான வேற எந்த ஆண்கிட்டையும் எந்த பெண்கிட்டையும் தொடர்பு கிடையாது. திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மாலாம் ஒரு ஸ்டெப் தூரமா இருக்கும். நீங்க உள்ள நடுவில் உள்ள பூந்து ரெண்டு தரப்புலையும் பாத்தீங்கன்னா அது கெடுக்கிறது தான். நான் பாருங்க, அடுத்து நான் ஏதோ எச்சரிக்கை நான் சொல்றேன், ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் இதே சிக்கல் இருக்கு. ப்ரொஃபஷனல் லைஃபும் பிரைவேட் லைஃபும் தனித்தனியா வச்சீங்கன்னா தான் நீங்க தப்பிச்சிங்க. நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லவ் பண்ணி இத்தனை நாள் கூட இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். உங்களே என்ன ஏமாத்திட்டு இருக்கான்? இதே கணவன் மனைவி பிரிஞ்சாங்கன்னா அங்க வலிக்கிறது, பாதிக்கப்படுறது குழந்தைகள். அதை நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வாழ்க்கை என்ன கேட்டா, ஆர்த்திக்கு வாழ்க்கை முடிஞ்சு 15 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் கேட்கிறேன். உங்களுக்கு இறுக்கம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா காத்து கூட உள்ள நுழைய விடக்கூடாது. கணவன் மனைவியோட அந்த உறவுல, நான் சொல்ல உறவுல தான் நான் சொல்றேன். அப்போ நீங்க அங்க ஒரு கேப் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அது யார் வேணா இருக்கும். உங்க ரெண்டு பேர் பிரச்சனை அடிச்சு தீர்த்துக்கலான்றேன். இப்ப ரெண்டு பேரும் நல்லாவே தெரியுது. இந்த விவாகரத்துல உடன்பட்ட விவாகரத்து மாதிரியே தெரியல. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்களுடைய மனைவி மகள்களை ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க, ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் பெருமையாக பார்த்தீங்கன்னா என் மனைவி பாரு எப்படி இருக்கிறான்னு சொல்லி பெருமையாக காட்டுறான். அது சில நேரங்களில் சினிமா வட்டாரத்தில் அது ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்ரிதா. இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவார் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், இது வரைக்கும் நலமா இருக்கேன். இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து நம்ம இந்த விவாகரத்து விஷயம் பார்த்துட்ருக்கோம். அதுவும் எல்லாருமே 15 வருஷம் 18 வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு பிரியறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து இதை பற்றின ஒரு விமர்சனங்கள் நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். இப்போது தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவியம், இப்போது நெக்ஸ்ட்டு நான் யாரை பற்றி கேட்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் சார். ஜெயம் ரவி அவங்க அந்த ஆர்த்தி, அவங்க கப்பல் எவ்வளோ ஒரு க்யூட்டான கப்பல்னு நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவங்க கொடுத்து அவங்கள ரசித்தவங்க தான் சார் நம்ம எல்லாருமே. அவங்களுக்குள்ளே இப்போ நான் என்னது ஒரு கனத்த இதயத்தோடு நான் பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயம் ரவி அவர் சொல்கிறது உண்மையாகவே எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கே சார். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களாம்மா, நடிகர்களுடைய விவாகரத்து மட்டும் நம்ம பேசுகிறோம். ஒரு நாளைக்கு நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் விவாகரத்து வழக்கு வருது தெரியுமா சார்? சாதாரண மக்கள் கூட விவாகரத்து கேட்குறாங்க. நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ன சொன்னாங்க, கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்கள்ல, வறுமைக்கு போராடுறவங்க, 3 வேளை சாப்பாடே அங்கே மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த இது மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனைலாம் அவங்களுக்கு வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சவாலே 3 வேளை உணவு தான். அப்போது ஏழை மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அதை தாண்டி இப்போ மேல்தட்டு மக்கள்ன்ற இந்த பணத்தால் மேல்தட்டு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது போன்ற மக்கள்கிட்ட இந்த விவாகரத்து தொடர்ச்சியாக நிறைய இருக்க தான் செய்யுது. ஆனால் நடிகர்கள்னா ஏன் பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு பிரைட்டான வெளிச்சமான உலகத்தில் இருக்கிறாங்க. எளிதாக இப்போ எத்தனை பத்திரிகையாளர் இதை பற்றி பேச போகிறாங்க. நீங்கள் எடுத்துங்க, இப்போ நாமளே கூட சொல்கிறோம்,
எத்தனையோ பேர் வந்து விவாகரத்து நீதிமன்றத்தில் நடக்குது. நம்ம ஏன் இதை பேசணும்னு கேட்டால் இவங்க பிரபலமானவர்கள். இப்போ எத்தனையோ விவாகரத்து நடக்குது, அவங்களாம் யாரும் அறிக்கை விடலை. ஏன் ஜெயம் ரவி வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு? எல்லா நடிகர்களும் இது ஒரு இப்போ ஒரு அதுதான் வச்சிருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நாங்கள் விவாகரத்து பண்ணிட்டோன்றதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ரீசன் என்ன சார்? டிக்ளேர் பண்ணாத நடிகைகள் நிறைய நடிகைகள் சார் இருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாம போலாம்ல சார்? அது அதனால இல்லைம்மா, தான் சார் இது ஒரு இங்கே பேச்சு இல்லை பொருள் இல்லை ஆகுது. நான் சொல்ல வரது முதல்ல இதை முடிச்சிடணும். என்னன்னு கேட்டால் ஏன் வந்து நடிகர்கள் விவாகரத்து பெருசாக பேசப்படுது, மற்றவர்கள் விவாகரத்து பேசப்படலைன்னா அவங்க வெளிச்சத்தில் இல்லை, பிரபலமானவர்கள்னா அது பேசப்படுது. கரெக்ட் சார். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெண் வந்து லிஃப்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், பைக்லேயோ கார்லேயோ லிஃப்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் அது லிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அப்போ பிரச்சனை பெருசாகாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன வயசானவங்க வந்து வண்டியில் ஏற்றினா கூட நான் பயப்படுறேன். அது எதனா போட்டோ பிடிச்சி போட்டு பாருங்கள், ஒரு பொண்ணை வந்து வண்டியில் உட்கார பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். இப்போ புரியுதா சிக்கல்? நான் என்னை வச்சே நான் சொல்லிக்கிறேன். நான் பெரிய பிரபலமானவனா நான் சொல்லமா, நான் சாதாரண ஆள். சரிங்களா? அது பெரிய பிரபலம்னா என்னை ரஜினி கிட்ட கேட்டிங்கன்னா என்னை யாரும் தெரியாது, விஜய் கிட்ட கேட்டால் என்னை யாருன்னு தெரியாது, அஜித் கிட்ட கேட்டால் என்னை யாருன்னு தெரியாது. ஆனால் அந்தனன் பிஸ்மி கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியாக சொல்லும் இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் எதனா நல்லா அழகாக எதனா இருக்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள், பண்ணி மாதிரி இருக்கிறேன், 3 செகண்டுக்கு மேலே என்னை பார்க்கவே முடியாதுன்னு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லைம்மா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்து நான் பிரபலம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ நான் லிஃப்ட் கொடுத்தேன்னா பிரச்சனை வராது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், லிஃப்ட் கொடுத்தா பிரச்சனை வரும். சார் இப்போ என்னோட क्वेश्चन இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஏன் இந்த விவாகரத்து பேசப்படுதா, இவங்க பிரபலமானவர்கள். சரி சார், என்னோட क्वेश्चन என்னன்னா, ஏன் நீங்க வந்து டைவர்ஸ் ஆனதை டிக்ளேர் பண்ணணும் சார்? இவங்களும் அமைதியாக போயிருக்கலாம்ல. அது இல்லைம்மா, அது இல்லை அது என்ன நான் சொல்கிறேங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு குறிப்பிட்டவர் ஏன் இதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, இவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கே போயிடலாம். அப்படி பார்த்தா எத்தனை நடிகர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அமைதியாக வாங்கியிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இதை வந்து ட்விட்டரில் மட்டும் செய்தியை போட்டுட்டு விவாகரத்து வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் எப்போ நீதிமன்றம் போனதை நீங்கள் பார்த்தீங்க? எப்போ ஐஸ்வர்யா வந்து நீதிமன்றத்துக்கு போனதை நீங்கள் பார்த்தீங்க? ஓகே, போகாமலாம் இருக்கும். கடைசி நாள் அவங்க போய் தான் ஆகணும். விவாகரத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இவங்க வந்து சட்டப்படி இவங்க விவாகரத்து வாங்குறாங்கன்னா யாராக இருந்தாலும் கடைசி நாள் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணும். லாஸ்ட் டே அந்த 6 மாதம் கழித்து ஒரு நாள் வர சொல்லுவாங்க, போவாங்க. அது மாதிரி நான் நிறைய நடிகைகள் நான் பார்த்துருக்கேன். இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த குடும்ப நீதிமன்றத்துக்கு அப்பியர் ஆகியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன், நீதிமன்றத்துக்கு போகாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு முறையாவது அப்பியர் ஆகி தான் நீங்கள் வந்து விவாகரத்து பெற முடியும். அது நடந்திருக்கும். அது சரி, அது வந்து நான் இதுக்காக சொல்ல வரல. இவங்க ஏன் வந்து ட்விட்டரில் வந்து அது செய்தியாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால், தேவையில்லாமல் சிலர் வந்து அசை போடுவாங்க. இப்போ இந்த செய்தியை நான் பார்க்குறேன் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. யார் ஜெயம் ரவியோட இதில் அது நான் ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 3 தடவை நான் படித்தேன். படிக்கும்போது கேட்டால் அவன் 2 இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணுறான் பாருங்கள். அதாவது ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல சொன்னால் அடுத்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல இந்த முடிவு எடுத்தேன், ரொம்ப நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு இடத்துல இது வந்து எனக்கு நெருக்கமானவர்களுடைய தனியுரிமைக்காக நான் இதை எடுத்தேன். நான் என்னுடைய நெருக்கமானவர்களுக்கு தனியுரிமைனா ப்ரைவசி. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ப்ரைவசிக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு தான் சொல்கிறார். இப்போது ஒரு டைவர்ஸில் வந்து ஒருத்தர் இப்படி சொல்லணும் என்னன்னு கேட்டால், இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வாழணுன்றதுக்காக நான் வந்து இந்த முடிவை நான் எடுத்தேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. சமூகத்திலையும் இருக்கிறாங்க, சினிமாவிலையும் இருக்கிறாங்க. இது என் வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், அப்போ அதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய நெருக்கமானவர்கள், இப்படி தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் இந்த சார்ந்தவர்கள்னு நான் யாரை புரிஞ்சுக்கிறேன்னா, ஜெயம் ரவியோட அவங்க அம்மா அப்பா சொன்னதாக நான் புரிஞ்சிக்கல. மற்றவங்க எப்படின்னா உருட்டுட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த இடத்துல வந்து ஜெயம் ரவி வந்து அவரை சார்ந்தவர்கள், ஜெயம் ரவியை சார்ந்தவர்கள் யார்? அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அந்த குடும்பங்கள் அங்கே இருக்குதா நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னுடைய நெருக்கமானவர்கள்னு சொல்கிறாருல்ல, அவர் நெருக்கமானவர்கள் யாரை சொல்கிறாரு? என்னுடைய நெருக்கமானவர்களுக்கு தனி உரிமைக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நெருக்கமாக அவங்க மனைவியை தான் சொல்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி தான். என் புரிதல் தப்பாக கூட இருந்துட்டு போட்டோம். சரி, அவன் வந்து இன்னும் வந்து இந்த ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் விலகணுன்றது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நான் பிரியறேன்னு சொல்லவே இல்லை, விவாகரத்து பண்ணுறேன்னு விலகணுன்றத. அவர் திருமண வாழ்க்கையிலேருந்து நான் விலகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ விலகிறதுன்றது ஒரு விஷயம். இங்கே வார்த்தைகள் எல்லாத்துக்கும் அர்த்தம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். விலகணுன்றது வந்து நான் விலகி வழிபடுறேன். இப்போ ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறாங்க,
நான் விலகி இருந்தேன்னா அவங்க போயிடுவாங்க. இப்போ ஒரு வழி இருக்குது, ஒரு ஆள் தான் போக முடியும். அப்போ நான் வந்து கேட்டால் அவங்களுக்கு வழி விடணும். அப்போ நான் விலகுறேன். இப்போ வந்து சினிமா நடிகர் நடிகைகளை நம்ம இன்னுமே வந்து இப்போ ரசிகர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சு தானே எல்லா விஷயமும் பார்க்குறாங்க. இது மாதிரியான ஒரு டைவர்ஸ் விஷயம் கூட வந்து அவங்களே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு அப்படிலாம் இல்லைம்மா, வந்துடாதா எனக்கு சார்? நான் அப்படி இல்லை. சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் அப்படியே முன்னுதாரணமாக எடுத்துப்பாங்கன்னு நான் முழுசாக பேச்சு நம்பலை. பொருள் இல்லை அது இல்லை முழுசாக நான் எடுத்துக்கல. இது ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சார். அது அப்படியே எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறது ஒரு இல்லை. உதாரணம் எல்லாத்துக்கும் இப்போ சொல்ற வந்து மாதிரி ஆயிடாதா சார்? லஞ்சத்தை ஒழிச்சிடுறாருன்னு வச்சுங்க, யாரோ ஒரு நடிகர். இவங்க லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களா அந்த படத்தை பார்க்குறவங்க? அது அப்படியே எடுத்துட அப்படி இல்லை. ஆனால் ஒரு உதாரணமாக எடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கூட அதை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பொதுவாக சொல்கிறேனே, இப்போ இந்த வயதில் மூத்தவங்கெல்லாம் வந்து பெண் என்றால் அதாவது திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு வந்து வயது குறைவாக இருக்கணும், மணமகனை விட மணமகளுக்கு வயசு வந்து குறைவாக கம்மியா இருக்கணும் இருக்கணும். அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அது வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து முதல்ல உடைச்சாங்க. ஈக்குவல் வயசு அந்த மாதிரி 2 வயசு கூட இருந்தால் கூட பரவாயில்லன்றது அதை உடைச்சது அவங்க தான். ஒன்று. ரெண்டாவது கேட்டால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன். அது கேட்டால் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட அந்த நடிகர்கள் வந்து காஸ்டியூம் எப்படி போடுவாங்களோ, காஸ்டியூம் நான் சொல்கிறது கேட்டால் அந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறேன், சரி ட்ரெஸ் சார். கோடு, அதை வந்து பப்ளிக்கில் நடந்து போகிறவங்களும் அது மாதிரி ட்ரெஸ் போட்டு போடுக போகிறத நான் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவை பார்த்து ஒரு முன் Influence உதாரணமாக ஆகுது. எடுத்துக்கிறது தான். சரிங்களா? அது ஒரு நாள் செஞ்சாலும் அது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. சினிமாவில் இருக்கிறது அத்தனையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அதெல்லாம் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறதுக்கு, ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு அவங்களுடைய லைஃப் அப்படி சொல்லுவாங்க. புரியுது சார் எனக்கு. 22 வயசில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பேப்பரை பார்க்குறேன், மணமகன் தேவையில் பார்க்குறேன். 22 வயசில் எதுக்கு பார்க்குறேன்னு நினைக்காதீங்க, நான் என் சொந்த மதத்தை கூட பார்ப்பேன், எனக்கு பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. மணமகன் தேவைன்னு போட்டிருக்கு, அதில் 22 வயசு மணமகளுக்கு. ஆனால் கேட்டால் வந்து அது வந்து செகண்ட் மேரேஜுக்காக கேட்குறாங்க. 22 வயசா? 22 வயசில் அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ். அப்போ அது என்ன வாழ்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 22 வயசில் அவங்க செகண்ட் மேரேஜ் கேட்குறாங்க. அப்போ 28க்குள்ளே அவங்க 3 நாளுன்னு போயிடுவாங்க. அப்படி தானே? இது மாதிரி நடிகைகள் வந்து உடைய வாழ்க்கையை வந்து சிலர் உதாரணம் எடுத்துக்கலாம், எல்லாரும் சொல்ல முடியாதுமா. அது வந்து கேட்டால் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், ஒரு காரணமாக காட்டுறதுக்கு வேணால் இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிரபலமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்குள்ளே கூட இதை முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து நெகட்டிவாக எனக்கு பேசணுன்ற எனக்கு எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் அவனுடைய அறிக்கையை வந்து ஜெயம் ரவியோட அறிக்கையை நான் முழுசாக படிக்கும் போதும் சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன். இப்போ அவங்கள மாதிரி நம்மளும் உருட்டுறோம், நண்பர்கள்கிட்ட கேட்டேன், அதுக்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான விஷயமா நான் வந்து கேட்கும்போது ஜெயம் ரவி வந்து யாருமே நெகட்டிவாகவே சொல்லவே இல்லை. ஜெயம் ரவி அவரை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. நானும் ஒருத்தன் சொல்லுவானு தான் பார்க்குறேன். நானும் ஒரு 5-6 பேர் ஃபோனை போட்டேன். ஆனால் யாருமே வந்து ஜெயம் ரவியை நெகட்டிவாக சொல்லவே இல்லை. சாஃப்டான மனுஷன் தான் சொல்கிறாங்க. சரி. சாஃப்டான மனுஷன். அவர் கோவத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸு டோன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டான ஒரு முரட்டுத்தனமான ஒரு நபர் கிடையாது. அவரும் அவரோட ஒய்ஃபு கொடுத்த இன்டர்வியூ கூட பயங்கர வைரலாக போச்சு சார். எல்லாருமே சச் அ கியூட் கப்பல்னு இல்லை, அது சொல்லி சிக்கலே அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது இழுத்து விட்டுற போகிறீங்க. இங்கே பல பிரபலமானவர்கள் பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரபலமான வந்து எல்லாமே செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் நான் பார்க்குறேன். அவங்களுடைய மனைவி மகள்களை வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க, ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர், நான் சினிமா வட்டாரத்துலேயும் நீங்கள் எடுத்துங்க, சினிமா வட்டாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நல்ல விவரம் அறிஞ்சவங்க வந்து கேட்டிங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகளை வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப ரேர்னா ரொம்ப ரேராக, ரொம்ப அக்கேஷனாக ஏதாவது தவிர்க்க முடியாமல் ஒரு பொது நிகழ்ச்சி அங்கே தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஏன் வந்து அஜித்லாம் வந்து போனை தட்டி விடுறாரு, ஏன் தட்டி விடுறாருன்னா அவங்களுடைய ப்ரைவசி. நான் பிரபலமானவன், நீ என்ன எடுத்துக்கோ, என் குடும்பத்தில் இருக்கவங்களும் எதுக்கு நீ எடுக்கிற, அப்படி தான் அது வேணான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வகையான பாதுகாப்பு, ஒரு வகையான எச்சரிக்கை தான் அது. சரி, அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சமூகத்துக்கு வந்து வெவ்வேறு பார்வை இருக்குது, ஒரே பார்வை கிடையாது சமூகத்துக்கு. 4 பேர் சேர்ந்து தான் சமூகம்னா அந்த 4 பேருக்கும் தனித்தனி பார்வை இருக்குது. இது மொத்தமாக சேர்ந்து ஒரு பார்வை வரும். அதெல்லாம் இதை வந்து பெரும்பாலும் அது வந்து சில பேர் பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி பாரு எப்படி இருக்கிறான்னு சொல்லி பெருமையாக காட்டுறான் சில பேர். அது வந்து சில நேரங்களில் சினிமா வட்டாரத்தில் வந்து அது ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எங்கேயுமே நான் ஜெயம் ரவியோ உங்கள் மனைவியோ நான் வந்து பொதுவாக சொல்ல வரேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ரொம்பவும் நல்ல மனிதர் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது தொடர்பு காரணமாக சில பேர் எப்படியோ உருட்டுறாங்கம்மா, சத்தியமாக நான் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி நான் விசாரித்த வரைக்கும்
ஜெயம் ரவியை பற்றி யாரும் நெகட்டிவாக சொல்லவில்லை, இந்த அம்மாவையும் யாரும் சொல்லவில்லை. ஆர்த்தி அவங்கள பத்தி நான் சினிமா வட்டாரத்தில் நான் சொல்கிறேன், நான் விசாரித்த வரையில சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமே எந்த பாலியல் ரீதியான வேற எந்த ஆண்கிட்டையும் எந்த பெண்கிட்டையும் தொடர்பு கிடையாது. இது உண்மை, நான் விசாரிச்சிடும் முழுக்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் சிராய்வுகள் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய குற்றம் வந்து ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ப்ரைவேட் லைஃப்பையும் ஒன்றா சேர்த்துருக்கிறார். அதுதான் தவறு. இங்கே பல நடிகர்கள் அந்த தவறு செய்கிறாங்க. இங்கே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையோட மிங்கிள் ஆகும்போது அவருக்கு ஆரம்பமே அது ஆயிடுச்சு. யாருக்கு? ஜெயம் ரவிக்கு வந்து ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் தான் அவரை வந்து இயக்குறாரு, நடிகராக வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுவும் ஃபேமிலி தானே, ஆரம்பமே அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து கேட்டினா வெளியே வந்திருக்கணும். இப்போ விஜய்லாம் வெளியே வந்துட்டார். இப்போ யாரும் வந்து தலையீடு இருக்கா? விஜய் வந்து அவருடைய கெரியரில் வந்து யாராவது வந்து தயாரிப்பாளர்கிட்ட பேசுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட் புக் பண்ணி ஏதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அல்லது வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா யாராவது தலையீடு இருக்கா? கிடையவே கிடையாது. அதுக்கான வந்து மேனேஜர்களை போடுறக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி தான் அஜித்தும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவருக்கு வந்து இப்போ எப்படி புசி ஆனந்த் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுரேஷ் சந்திரா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷனல் பார்க்கறதுக்கு தனியாக வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து ஜெயம் ரவிக்கு ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்பு வந்து தலையீடுகள் வந்து அதிகமாகிடுச்சு குடும்பத்தில். இந்த சைடில் வந்து அண்ணன் இயக்கி அவர் நடித்த படம் ஜெயம்ன்ற படத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு வந்து திருமணம் ஆன பிறகு கேட்டால் அவங்க மாமியார் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருடைய அத்தனை கால் ஷீட் கொடுக்கறது, கதையை கேட்கறது, கதையை தீர்மானம் பண்ணுறது எல்லாமே வந்து கேட்டால் மாமியார். இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் கேட்டினா இவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இன்னும் கூட அந்த அம்மா வந்து ரவின்னு தான் போட்டுக்கிறாங்க, ஆர்த்தி. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் ஜெயம் ரவியோட அந்த விவாகரத்து பூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். அப்படி வேணா எடுத்துங்க, ஆர்த்தி பூர்த்தி சரியாக இருக்கும். அந்த விவாகரத்து வந்து இன்னும் பூர்த்தி ஆகலை, அந்த மாதிரி இன்னும் ரவின்னு தான் போட்டுக்கிறாங்க. இவனும் என்ன செய்யறான்? பம்புறான் ரெண்டு இடத்துல. இது என்னை சார்ந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே ஒரு விவாகரத்து நிர்பந்தமாக்கப்படுது. ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். இங்கே பிரித்து வர்றது ஈஸிமா, சேர்க்கறது தான் கஷ்டம். புரியுது நான் சொல்கிறது? இங்கே வந்து ஒரு காதல் கணவன் மனைவி இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுது சொல்கிறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணுன்னு பாடே இங்கே பெரும்பாடாக இருக்குது. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னா பொண்டாட்டி இல்லைன்னா நடுரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி தான் உண்மையிலேயே. அது காதல் திருமணமோ காதல் அல்லாத திருமணமோமா, கணவன் மனைவி 33 வருஷம் வாழ்ந்தாச்சு. திடீர்னு இவளுக்கு 2 நாள் உடம்பு செலவு பட்டுட்டானா நான் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. இருட்டாகுது, சுற்றி பார்க்குறேன், இருளோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஐயோ இவ இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆகும்? அப்போதான் திடீர்னு சாமியை கும்பலாம் கூட எங்கன்னா கோயிலில் நின்று கேட்டேன்னா எப்போ எப்படியாவது காப்பாற்றிடுவோம், பஞ்சாயத்து நம்ம அப்புறம் தீர்த்துவோம், எப்படியாவது அவளுக்கு வந்து நிற்க விட்டுரு, நடக்க விட்டுரு அவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவனு கேட்டால் அப்படின்னா வந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி என்னை தூக்கின்னு போயிடு அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுக்குன்னா அதுதான் கணவன் மனைவி உறவு. நீங்கள் நான் மீண்டும் நான் சொல்கிறேம்மா, ஒரு பாரமாக சொல்கிறேன் எல்லாருக்குமே, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரில. இங்கே கணவன் மனைவி தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருக்கணும், மூன்றாவது மனிதர்கள். இந்த சைடில் வந்து ஜெயம் ரவி அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தியோட அம்மா அப்பா யாருன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் யாரையும் உள்ளே விடாதீங்கன்ற. அதை தாண்டி நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவுகள், இவங்களெல்லாம் வந்து நீங்கள் நடுவில் விடாதீங்கன்ற. நான் உங்களுக்கு இறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று கூட உள்ள நுழைய விடக்கூடாது கணவன் மனைவியோட அந்த உறவில். நான் சொல்ல உறவுல தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு கேப் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அது யார் வேணா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவுக்குள்ள மூன்றாவது மனிதர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறது, அப்பா அம்மா கூட இருக்கட்டும், அண்ணன் தம்பி மாமன் சொந்த பந்தம் எவனா இருக்கட்டும், எனக்கு அவர் தாங்க வாழ்க்கையே என்னை தீர்மானிச்சார், என் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்தாரு. ஆனால் அவருக்கு வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு எங்களுக்குள்ள வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். யாரையும் உள்ள நுழைய விட, உங்கள் 2 பேர் பிரச்சனை அடித்து தீர்த்துக்கலான்ற. நான் இப்போ 2 பேரும் நல்லாவே தெரியுது, இந்த விவாகரத்தில் உடன்பட்ட விவாகரத்து மாதிரியே தெரில. ஏன்னா அவன் 2 இடத்துல பம்புறான், 2-3 இடத்துல பம்புறான். பண்ணோம், அதாவது இந்த இதில் அலைபாய்தில் சொல்லுவாங்கல்ல, நான் காதலிச்சிடணும்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவான் பாருங்கள் இந்த மாதவன், அந்த மாதிரி இருக்குது. நான் விவாகரத்து பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி இருக்குன்ற. நான் அந்த டைலாக்ஸ் அந்த வார்த்தைகள் வந்து நீ விவாகரத்து பண்ண முடிவு பண்ணிட்டா, அவள் தனி உரிமை பற்றி பிரைவசியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற?
நீ தான் விவாகரத்து பண்ண முடிவு பண்ணிட்டலடா, அப்புறம் எதுக்கு நீ பிரைவசி பத்தி யோசிக்கிற? லவ் பண்ணி இத்தனை நாள் கூட இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான், உங்களே என்ன ஏமாத்திட்டு இருக்கிறான். அந்த அறிக்கை நீங்க பாருங்க, உங்களே எல்லாரும் ஏமாத்துறான். எது அவனே ஏமாத்திக்கிறான். இங்க மீண்டும் நான் சொல்றேம்மா, இங்க காதலர்கள் பிரிஞ்சா, இங்க இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர் சொல்றேன், இங்க லவர்ஸ் 2 பேர் பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கும் பாதிப்பு இல்லை, காதலுக்கு மட்டும்தான் பாதிப்பு. காதலுக்கு மட்டும்தான் பாதிப்பு. காதல் அம்போன்னு நடு ரோட்டில் நிற்கும், நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுங்க. நான் பாட்டுன்னு சிவனானே தானே இருந்தேன், எதுக்கு எந்த வந்து நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, காதல் மட்டும் தான். ஆனால் இதே கணவன் மனைவி பிரிஞ்சாங்கன்னா அங்கே வலிக்கிறது, பாதிக்கப்படுறது குழந்தைகள். அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வாழ்க்கை என்ன கேட்டால், ஆர்த்திக்கு வாழ்க்கை முடிஞ்சு 15 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கை யாருக்கானது? பசங்களுக்கான, பிள்ளைகளுக்காக தானே வாழ்க்கை. கம்பீரமாக 2 பிள்ளைங்களும் சிங்கக்குட்டி மாதிரி பேச்சு வச்சுருக்காங்க, 2மே வாழை கொடுத்து வைக்கல எதுங்களுக்கு நான் கேட்குறேன். உருட்டுவெல்லாம் உருட்டுவோம்மா, நான் அது அந்த மாதிரி நான் உருட்டுறது தயாராக இல்லை அம்ரிதா. எல்லாம் உருட்டுவான், 1000 காரணங்கள் சொல்லுவான். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க மணி மாதிரி பிள்ளைங்கள் இருக்குது. அந்த பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு வாழ பிடிக்கல உங்கள் 2 பேருக்கும். அப்போ உங்களுக்கு வாழ நீங்கள் என்ன 15 வருஷம் வாழ்ந்து கிழிச்சிங்க 2 பேருமே நான் கேட்குறேன். 2 பேரும் நான் சொல்கிறேன். இப்போ சமந்தாவோட வாழ்க்கைன்னா அது வேறம்மா, அந்த விவாகரத்து நம்ம வந்து அது விவாதத்துக்குரியது, அது வேற, அது டிஃப்ரென்ஸ். அது இப்போ தனுஷ் இருக்கிறான்னா அது வேற. இது வரைக்கும் ஒருத்தரும் நெகட்டிவாக சொல்லவே இல்லை ஜெயம் ரவியை, இது வரைக்கும் சொல்லவே இல்லை, இந்த பொண்ணையும் சொல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை இருக்கா? கிடையாது. படங்கள் தோல்வி இருக்கலாம், இன்னைக்கு 2 படம் தோல்வி அடையுது, அடுத்து 2 படம் அடிக்கிறான். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு வந்து சினிமாவில் யாருக்கு இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க. பல தோல்விகளை சந்திக்காதவங்க யாரும் கிடையாதுங்க. அது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு தான் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா? அங்கே சரியான பெரியவங்க இல்லை 2 குடும்பத்தில் என்ன கேட்டால். அவங்க சரியான அவங்க விலகி இருந்தாலே போதும். 2 குடும்பம் விலகி இருந்தாலே, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசல 10 நிமிஷம் முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாவே இங்கே கெடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, பல குடும்பங்களை கெடுக்கிறதே இந்த திருமணம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த அப்பா அம்மாலாம் ஒரு ஸ்டெப்பு தூரமாக இருக்கும். ஒரு ஸ்டெப் இல்லை, 2 ஸ்டெப்பு தூரமாக இருக்கும், 4 ஸ்டெப்பு தூரம். ஒரே வீட்டில் கூட இருங்க, 4 ஸ்டெப்பு தூரமாக இருக்கணும். ஒரே வீட்டில் இருந்தால் கூட சொல்கிறேன். இங்கே உள்ள நடுவில் உள்ள புந்து 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது கெடுக்கிறது தான். இங்கே நான் மீண்டும் நான் சொல்கிறேன், 15 வருஷம் வாழ்ந்தாச்சு. இன்னொரு 5 வருஷம் போனால் அவன் பையன் வந்து ஹீரோவை நடிப்பான். ஜெயம் ரவி அடிப்படையில் நல்லவன், எதுவும் சர்ச்சை இல்லாதவன் வந்து 15 வருஷம் இதில் வந்து ஏதாவது கிசுகிசுகள் பட்டுதா சொல்லுங்க. நான் அந்த பொண்ணு மேலேயும் இது வரைக்கும் இல்லை, எல்லாமே அந்த மாமியாரால் வந்த பிரச்சனை. அங்கே பணம் பிரதானமாக இருக்குது, இதில் வந்து பொருளாதாரம் தான் பிரதானமாக இருக்குது. இவங்க வந்து பணம் எடுக்கிறாங்க, அது தோல்வி அடையுது. அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு இடத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறாரு. இது ஒரு குழப்பம் அங்கே இருக்குது. இங்கே மீண்டும் நான் சொல்ல, ஜெயம் ரவி செய்த மிகப்பெரிய குற்றமே, ஆர்த்தி செய்த மிகப்பெரிய குற்றமேன்னு கேட்டால், ப்ரொஃபஷனல் லைஃப் தனியாக இருக்கணும், ப்ரைவேட் லைஃப் தனியாக இருக்கணும். இது 2த்தையும் ஒன்றா சேர்ந்துட்டு பல பேர் சிக்கி தவிக்கிறான். நான் பாருங்கள், அடுத்து நான் ஏதோ எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் இதே சிக்கல் இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்பும் வந்து ப்ரைவேட் லைஃப்பும் தனித்தனியாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் தப்பிச்சிங்க. நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கண்டிப்பாக வரும், தடுக்கவே முடியாது. எனக்கு யாருக்கும் எண்ணம் கிடையாது, இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும் தான், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இதை தவறு செய்கிறீங்க, எல்லாருமே இந்த தவறு செய்கிறீங்க. உண்மையாகவே இப்போ ஜெயம் ரவி அவர்களுக்கெல்லாம் வந்து உண்மையாக எனக்கு கூட ஜெயம் ரவி அவங்களாம் என்ன மாதிரி இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல சார் அவரோட ஃபேனாக. அவங்க வந்து எவ்வளோ க்யூட் கப்பலாக நம்ம பார்த்துருக்கோம் சார். உண்மையாகவே அவங்க சேர்ந்து வாழணுன்ற ஒரு விவாகரத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சார், உண்மையாகவே இது மூலமாக இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ந்துருக்கோம்.